கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவரை கூப்பிட வேண்டும் என்ற காரியத்தை நியமித்திருக்கிறார். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் காலங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்விலே பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் சந்தோஷங்களும் சமாதானங்களும் விடுதலைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாயின. அந்த தேவன் அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து என்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இவர் யார் கூப்பிட்டாலும் அவருடைய சத்தத்தை கேட்கிறார். மனிதர்களாகிய நம்மை சக மனிதர்கள் நாம் கூப்பிடும் பொழுது கேளாமற் போனாலும் கேட்காவிட்டாலும் நம்மை படைத்த தேவன் நம்மை கேட்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி சாய்க்கிறார், பதில் தருகிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது ஒரு தேவனுடைய பெரிய துணையும் உதவியும். தாவீது ராஜா இங்கே சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். சில வேளைகளில் நாம் நினைக்கலாம், எதுக்கு சத்தம் போட்டு ஜெபிக்க வேண்டும் என்று. வேளைகள் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது சில வேளைகளில் நம்மை அறியாமலே சத்தம் வரும். சத்தமிட்டு கூப்பிட்டார். பர்திமேயு என்ற குருடன் இயேசு கிறிஸ்துவை சத்தமிட்டு கூப்பிட்டான், எப்படியாகிலும் விடுதலை வேண்டும் என்று. அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த பர்வதத்திலிருந்து தாவீது ராஜாவுக்கு செவி கொடுத்த தேவன் நமக்கும் அப்படியே தான் செய்வார். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். யோனா தீர்க்கதரிசி பூமியின் ஆழங்களிலிருந்து, சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்து, மீனின் வயிற்றிலிருந்து கூப்பிட்ட அந்த நெருக்கத்தின் கூப்பிடுதலை தேவன் கேட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எங்கே இருந்து கூப்பிட்டாலும் தேவன் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் ஒரு ஃபோனில் பேசும் பொழுது இந்த பக்கம் கூப்பிடுகிறவர்கள் அந்த பக்கம் உள்ளவர்களிடத்தில் பேசுகிறார்கள், அவர்கள் செவி சாய்க்கிறார்கள். அதே போல தான் நம்முடைய ஜெபங்களும். நாம் இந்த உலகத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய தேவன் அந்த பக்கத்திலிருந்து நம்மை கேட்கிறார், நம்மை காண்கிறார், நமக்கு பதில் தருகிறார். ஆகவே நமக்கு ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே என்று நாம் சோர்ந்து போகக்கூடாது. சில காரியங்களை செய்வதற்கு தேவன் சில கால திட்டங்களை வைத்திருக்கிறார், சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போய் தேவன் எனக்கு செய்ய மாட்டார், பதில் தர மாட்டார் என்று சொல்லி சோர்ந்து போய் ஜெபத்தை நிறுத்திவிடக்கூடாது. நாம் பெற்றுக்கொள்ளும் வரை நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதுதான் உண்மையான தேவ பிள்ளையின் உண்மையான விசுவாசத்தின் அடையாளமும் தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அளவுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் நாம் நம்முடைய தேசத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் ஜெபிக்க வேண்டும். கிடைக்கும் வரை ஜெபிப்போம். தேசத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளிலே, குடும்ப வாழ்க்கைகளிலே எதற்கெல்லாம் நாம் ஜெபித்து தளர்ந்து போயிருக்கிறோமோ இன்னும் ஜெபிப்போம். கிடைக்கும் வரை ஜெபிப்போம். அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நமக்கு நியாயம் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நாங்களும் தாவீதைப் போல சத்தமிட்டு கூப்பிட்டு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து எங்கள் ஜெபங்களுக்கு பதில்களை பெற்று உமக்கென்று சாட்சிகளாய் வாழ கிருபை தாருங்க. எங்கள் நெருக்கங்கள் நீங்கி போகும்படியாக கிருபை செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம்
எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் bless you.